NCERT 12th Physics Chapter 4 Exercise 4.12. In exercise 4.11, obtain the frequency of revolution of electron in its circular orbits. Does the answer depends on the speed of the electron? Explain கேட்டிருக்காங்க. Okay. அது exercise 4.11 என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சாம்பரில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது. அது 6.5 into 10 powers to minus 4 டெஸ்லா இருக்குது. எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்பீட் ஆஃப், அதாவது நார்மலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஸ்பீட் ரெண்டுமே பர்பண்டிகுலராக இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மளோட ரேடியஸ் ஆஃப் த பார்த்து கண்டுபிடிச்சிருப்போம். அண்ட் ஒரு ஸ்பீட் வந்து 4.8 into 10 raised to 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அதே இதுதான், பட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி நம்ம டேரெக்டாக பார்த்துருக்க மாட்டோம். ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மோஷனோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒமேகான்னு வச்சு பார்த்துருப்போம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πfன்னு பார்த்துருப்போம். இது ஐ மீன் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πfன்னு தெரியும். நமக்கு அதே ஒமேகாவை QB/mன்னு பார்த்துருப்போம். ஸோ நான் 2πf இஸ் ஈக்குவல் டு QB/mன்னு போட்டுக்கலாம்ல. அப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி தானே வேணும். அப்போ QB/2πmன்னு போட்டுக்கலாம்ல. எஸ், இப்போ Qங்கிறது வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அந்த பழைய கொஸ்டின் எப்படி இருக்கும்னா சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் 1.5 into 10 power minus 19 கொடுத்துருப்பாங்க. அண்ட் பியோடைய வேல்யூ என்னென்னா 6.5 காஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. 1 காஸ் இஸ் 10 power minus 4 டெஸ்லா. அண்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் யூ நோ 9.1 10 power minus 31. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ Q is what? 6.5 into 10 power minus 4 divided by mass is what? 9.1 into 10 power minus 31 into, okay, 2 into 3.14. ஸோ பார்த்த மாதிரி இங்கே 1.5 இங்கே 9.1 இருக்குது. ரெண்டும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15/91 இருக்கும். 15 டேபிளில் 96 டைம்ஸ் போகும். ஓகே, இப்போ 6 இருக்குது, இங்கே 6.5 இருக்குது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1.08 வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ரிமைனிங் ஆன்சர்ஸ் வில் பி, இது வந்து 1.08 நான் 1.1ன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு 10 power minus 19 minus 4 minus 23ன்னு எடுத்துக்கிறேன். divided by minus 23ன்னு எடுத்துக்கிறேன். 1.08 1.1 எடுத்துக்கிறேன். 3.14 into 2ன்னு இருக்கிறது 6.28 எடுத்துக்கிறேன். இன்ட்டு 10 power 31 மேலே கொண்டு போனால் ப்ளஸ் 31 வரும். ப்ளஸ் 31. ஓகே, ஸோ minus 23 plus 31 வந்து it is 10 power 8. ஸோ 1.1 நான் வந்து 11 போட்டுக்கிறேன். அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 62.8 வரும். ஸோ ஐ எம் டேக்கிங் அ 63. ஓகே, இன்ட்டு 10 power 8ன்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த 11ஐயும் நான் 63யும் நான் டிவைட் பண்ண போகிறேன். எஸ், 11 63. ஸோ எனக்கு போகாது. ஸோ 63 1 தான் போகும். ஸோ 63 நான் பண்ணும்போது கேன்சல் பண்ணும்போது ஹியர் இட் வில் பிகம் 10 அண்ட் ஹியர் வில் பிகம், ஐ மீன் 10 வரும்போது இட் இஸ் 7 ஆகும். எஸ், ஸோ 4. எஸ், 47. இப்போ அகெயின் 0 போடுறேன். ஸோ 63 இன்ட்டு இங்கே 47 இருக்குது. ஸோ 8 போட்டால் 48 ஆகிடும். ஸோ 7 போடுறேன். ஸோ 21 42 441. ஸோ 441. இப்போ இது 63 இன்ட்டு 8 போட்டேன் அப்படின்னா இட் இஸ் 24, இட் இஸ் 51 தாண்டி போயிடும். எஸ், 441. எஸ், ஸோ இப்போ நான் பவர பண்ணுறேன் அப்படின்னா 29. ஸோ இங்கே ஆல்ரெடி 7 இருக்குது. அகெயின் 0 வரும். ஸோ 29 போடும்போது இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா 189. இன்ட்டு 4 போடுறோம் அப்படின்னா 252. எஸ், ஸோ 252 will be better. ஸோ 4. ஸோ என்னோட ஆன்சர் எப்படி இருக்குது? 0.174 கிட்ட இருக்குது. இன்ட்டு 10 raised to 8 ஹர்ட்ஸ். யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன? ஹர்ட்ஸ். ஸோ இதை நான் எந்த டெசிமல் பாயிண்டில் இங்கே தள்ளி எழுதுறேன்னா 17.4 இன்ட்டு 10 power 6 ஹர்ட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 5 வந்துச்சுன்னா இது 18 ஆகும். ஸோ மை ஆன்சர் இஸ் 17. நான் அப்ராக்சிமேட் பண்ணதுனால இப்படி வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா your ஆன்சர் வில் பிகம் 17.5 கிட்ட வரும். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 18 ஹர்ட்ஸ்ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே.